விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு துவக்க விழான்னு சொல்லிட்டு அரசியல் களங்கண்டிருக்கார். விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பத்தில் இருந்தவர் விஜயோடவே கிட்டத்தட்ட எல்லா பவுண்டேஷனையும் ரெடி பண்ணவர் பிசி ஆனந்துன்னு ஒருத்தர். அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க. அவர் சீனில் கிரியேட் பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டீம் செட் ஆச்சு. ஆமாம், திருமாவளவன் கட்சியிலேருந்து ஒரு முக்கிய பிரமுக அதான் அர்ஜுன்ட்டு ஒருத்தர் சேர்ந்தார். கூடவே அரசியல் அட்வைசரும் பிரபலமான ரொம்ப பிரபலமான பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்திருக்காரு. விஜய்கிட்ட பசை இருக்குது. ஆமாம், அந்த பசை இருக்கிற இடத்துல தான் பிரசாந்த் கிஷோர் போய் நல்லாட்ட முடியும். அவர் ஒரு வியாபாரி. இத்தனை கோடி கொடு, இத்தனை லட்சம் கோடி நான் டீம் ஒர்க் பண்ணித்தரேன்னு சொல்லி பண்ணுறது அவருடைய ப்ரொஃபஷனல். அது ரைட். அவர் கொடுக்குற அட்வைஸை கேட்டு விஜய் இன்னைக்கு 2வது ஆண்டு துவக்கதால் அவர் ஆதவர்ஜன் நாங்கள் தான் எதிர்கட்சி, மக்களுடைய எதிர்கட்சி, 1967 பாரு 1977 பாருங்க அப்படின்னு சொல்கிறார். 1967 1977லாம் ஏது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, மெசஞ்சர், டெலகிராம்லாம் ஏது? இன்றைக்கி அடுத்த செகண்டு உலகமே திரும்பி பார்க்குற லெவலுக்கு விஞ்ஞானம்லாம் வளர்ந்துடுச்சு. அது தெரியாமல் அவர் பேசுகிறார். ஆனால் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு அடி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆளுங்கட்சி தவிர மீது இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தான். அதில் பிரதான எதிர்கட்சி மக்களால் ஓட்டு வாங்கி பகிரங்கமான எதிர்கட்சி தலைவர் அசம்பிளியில் சட்டமன்றத்தில் நான் தான் குரல் கொடுக்கறதுல அப்படின்னு ஒரு அருமையாக ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக கொடுக்குறாரு. அவர் பலமான எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னும் புரோஜனம். விஜயகாந்த் கட்சி கூட தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தது. அசம்பிளியில் ஜெயலலிதாவை நாக்கு எப்படி கடிச்சாரு. இன்னைக்கு அவர் தெய்வமாயிட்டார். அவரை பற்றி பேசக்கூடாது. பட் அவர் செஞ்ச தான தர்ம காரியங்கள்லாம் இன்னைக்கு நிற்குது. அது அவர் இறந்த சூழ்நிலை வந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்து தமிழ்நாடு மறந்து போச்சு. அந்த மாதிரி அவர் அரசியல் போட்டு போனார். இவர் சைல்டு பேபி, இஸ் ஏ சைல்டு பேபி. ஏன்னா இது தமிழ்நாடு, இருமொழி கொள்கை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மொழி கொள்கையில் அவர் ஃபுல்லாக இங்கிலீஷில். ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தமிழ் புரியாது. அதனால் இங்கிலீஷில் வெளுத்து வாங்குறாரு. அவர் வெளுத்து இங்கிலீஷில் வாங்குறதுனுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஜுகேட்டட் பீப்புளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இவர் இங்கிலீஷில் பேசுகிறார். நீ என்ன இங்கிலீஷில் பேசினாலும் என்ன இது பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் படித்த முட்டாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. படிக்காத மேதைங்க தான் படித்தவங்களோட திங்க் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணுறாங்க. அதனால் அவர் விஜய் ஆட்சி வரட்டும், பார்க்கட்டும், கொள்ளட்டும்லாம் எல்லாருடைய கனவு. அந்த கனவு நினைவாக்குறது சாதாரணமான கிடையாது. 25 வருஷம் ஆன தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தவிர வேறு கட்சியால் நிற்க முடியாது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த 2 பேரும் இவங்க தான் இருக்க முடியும் பகிரங்கமாக. அதில் எந்த விதமான கொள்கை கிடையாது. ஆகவே விஜய் ஒரு சினிமா நடிகர் 150 கோடி 200 கோடி நடிகத்தில் வாங்குறார், ரைட்ஸ் வாங்குறார், கொள்கிறார். இப்போ அரசியலே நடிக்கிறார். ஆமாம், அவருடைய கை காசெல்லாம் கரையிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் போயிருக்கார். அது ஒன்றும் கையிலேருந்து அவர் பாய்க்கிலேருந்து போட போது கிடையாது. மொத்தமாரோட கொண்டு வர கூட்டணி கட்சிகளோட அவர் கேட்டால் என் கட்சி தலைமையில் தான் எல்லாம் சேர்ந்துடுறாரு. எடப்பாடி என் தலைமையில் தான் எல்லாம் வரணுன்றார். எடப்பாடி சொல்கிறது நியாயம். பரம்பரை பிரபலமான அதிமுக கட்சி, எம்ஜிஆர் நிறுவப்பட்ட கட்சி இன்றைக்கி அவர் கையில் இருக்குது. அவர் கேட்டதுக்கு இவர் கையில் என்ன இருக்குது? இன்னும் தேர்தல் காலமே சந்திக்கலை.
விரைவில் தேர்தல்களை சந்திப்பார். மக்கள் நல்லா பாடம் புகட்டுவாருன்னு நாமும் சேர்ந்து பார்ப்போம்.